Good morning, children. We will continue the topic Two Gentlemen of Verona. Last day we discussed up to page number 12, top of the first paragraph. Then we have to start the page number 12, second paragraph. The first line I just read. One night we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the lights. Nicola sat upright, tired. A bundle of unsold newspaper lay at his feet. Jacob, his head resting upon his brother's shoulder, was asleep. It was nearly midnight. Why are you out so late, Nicola? Okay. One night, we represent our narrator, A.J. Cronin and his companion. Both of them came upon them windy and deserted square. So windy means you know that காற்று நிறைய ஓகே இட் ஹேஸ் சச் ப்ரீஸ் ஏர் ப்ரீஸ்னா மெல்லி இளம் காற்றுன்னு அர்த்தம். இங்கே விண்டி அப்படின்னா ஒரு காற்று வேகமாக அடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காற்று. ஓகே ஸோ அந்த டைம் ஓகே மிட் நைட் ஒன் நைட் அப்படின்ட்டு இட் இஸ் ஆல்மோஸ்ட் மிட் நைட் டைமில் இவங்க ரெண்டு பேரும் தே ஆர் ட்ராவலிங். யாராவது நம்மளோட நெரேட்டரும் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் ட்ராவல் பண்ணி அப்படியே நடந்து வாக் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இட் வாஸ் அ விண்டி அப்படின்னு நம்ம நிறைய காற்று விண்டு சொல்கிறோம் இல்லையா. ஸோ விண்டினா நிறைய காற்று அடிக்கக்கூடிய ஒரு பிளேஸு. அண்ட் டெசர்டட் ஸ்கொயர், டெசர்டட் அப்படின்னா அன்இன்ஹாபிட்டேட்டட் அப்படின்னு அர்த்தம். டெசர்டட் அப்படின்னா என்னன்னாக்குன்னு பப்ளிக்லாம் இல்லாத டைம், அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு சதுக்கம். ஓகேவா. ஸோ அங்கே இருக்காங்க. ரெஸ்டிங் ஆன் த ஸ்டோன் பேமெண்ட் பீனீத் த லைட். ஓகேவா. ஸோ லைட் வெளிச்சத்துக்கு கீழே ஒரு பேமெண்ட்னா தெரியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ சைட் வாக். ஒரு சைட் வாக்கில் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சத்தில் கீழே தலையை வச்சு ஒரு ஸ்டோன் மேலே தலையை வச்சு படுத்துட்டு இருக்காங்க. நிக்கோலோ சாட் அப்ரைட் டயர்டு. ஸோ ஹூ இஸ் டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கோப் ஹூ இஸ் டேக்கிங் ரெஸ்ட்டு. ஸோ யார் உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நிக்கோலோ சாட் அப்ரைட் டயர்டு. நிக்கோலோ உட்காந்துட்டு இருக்கான். ஹி வாஸ் ஸோ டயர்ட் ஆன் லுக்கிங் ஆஃப் ஹிஸ் ஃபேஸ். அவனோட முகத்தை பார்க்கும்போது ஹி இஸ் வெரி டயர்ட் அப்படிங்கிறத வி கேன் அண்டர்ஸ்டாண்டு. A bundle of unsold newspaper lay at his feet. ஓகேவா. A bundle of unsold newspaper அப்படின்னா ஒரு பண்டில்னா தெரியும் உங்களுக்கு, பல்காக பேப்பர்ஸ் நிறையா இருக்கிறது. ஸோ அன்சோல்டு நியூஸ் பேப்பர்னா சேல் பண்ணாத நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இட் வாஸ் இந்த ஃபீட். யாரோட ஃபீட்டுக்கு? லே அட் இஸ் ஃபீட் அப்படின்னா நிக்கோலோவோட கால் பக்கத்தில் அப்படியே இருக்குது. ஸோ நிக்கோலோ பக்கத்தில் ஜாக்கோப் தூங்கிட்டு இருக்கான், நிக்கோலோ உட்காந்துட்டு இருக்கான். ஹீ இஸ் வெயிட்டிங். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா பிகாஸ் ஹி வாண்டட் டு சேல் த நியூஸ் பேப்பர். பட் நிறைய நியூஸ் பேப்பர் விற்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபீலிங்ஸோட உட்காந்துட்டு இருக்கான் நிக்கோலோ. Jacob is a head resting upon his brother's shoulder was asleep. ஸோ ஜாக்கோப் என்ன பண்ணிருக்கான், அவன் பிரதரோட ஷோல்டரில் சாஞ்சி ஆல்மோஸ்ட் ஸ்லீப்பில் இருக்கான். இட் வாஸ் நியர்லி மிட் நைட் அப்படின்னா 12 o'clock இருக்கும். ஸோ அந்த மிட் நைட் 12 o'clock நம்மளோட நெரேட்டரோட ஃப்ரெண்ட் அவரோட கம்பேனியனும் ஸோ தே ஆர் வாக்கிங் அந்த ஒரு பேமெண்ட்டில் போயிட்டுருக்காங்க. தே நோட்டீஸ்ட். யாரை நோட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட நிக்கோலோ அண்ட் ஜாக்கோப்பை தே நோட்டீஸ்டு. ஸோ மிஸ்டர் ஜாக்கோப் ஹூ வாஸ் asleep. Okay, he was almost very sleepingல இருக்காரு. beneath the payment. Okay, payment beneath the lights அப்படின்னா beneath the lights. ஸோ லைட்டுக்கு அடியில் ஒரு பேமெண்ட்னா சைட் வாக்கில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நிக்கோலோ வாஸ் வெரி டயர்டாக இருக்கான் பிகாஸ் ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ் இருக்குது, அவனோட கால் கிட்ட வச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்மளோட நெரேட்டர் இன்டர்ஃபியர் ஆகி ஹீ இஸ் ஆஸ்கிங் ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட் நிக்கோலா. ஓகேவா. ஸோ என்ன கொஷின் கேட்குறாரு பாருக்குன்னு, ஏன் ஒய் ஆர் யூ அவுட் ஸோ லேட், ஏன் இன்னும் நீங்கள் போகாமல் இங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நம்மளோட நெரேட்டர். ஸோ உடனே இமீடியட்டாக நம்மளோட நிக்கோலா ஆன்சர் பண்ணுறான், வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் பஸ் ஃப்ரம் பாடா. ஓகே, ஸோ இட்ஸ் அ நேம் ஆஃப் த பிளேஸ். பாடா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நேம் ஆஃப் த பிளேஸு. ஸோ லாஸ்ட் பஸ், பாடாலேருந்து வரக்கூடிய லாஸ்ட் பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். we shall sell all our newspaper when it comes in. ஸோ எங்களுக்கு அந்த பாடாலேருந்து வரக்கூடிய லாஸ்ட் பஸ் வந்துருச்சுன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிமைனிங் நியூஸ் பேப்பர்ஸில் என்ன பண்ணிடுவோம், we will sell it. ஓகே, நாங்கள் எல்லாரும் சேல் பண்ணிடுவோம். அதுக்காக தான் ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹூ ஆன்சர்டுமா, நிக்கோலா ஆன்சர்டு டு அவர் நெரேட்டர். ஓகே, உடனே மஸ்ட் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், யூ போத் லுக் ராதர் டயர்டு. ஸோ நம்ம நெரேட்டர் கேட்குறாரு, ஸோ போத் ஆஃப் தம் ஆர் ஒர்க்கிங் வெரி ஹார்டு. ஓகே, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ போத் லுக் வெரி டயர்டு. நீங்கள் ரெண்டு பேர் எப்படி இருக்கீங்க,
ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஸோ வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார். உடனே நம்மளோட நிக்கோலா சொல்கிறார், சார் வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் அபவுட் அவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் அவர் இல்னஸ். என்ன இல்னஸ்னா மணி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இல்னஸை சொல்கிறேன். ஓகே, பிகாஸ் he is suffering from poverty. So that's why he don't want to share his poverty to anybody. ஸோ அதான் சொல்கிறான், சார் ஐ எம் நாட் கம்ப்ளைனிங் சார். நான் எங்களோட ஏழ்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, இதை நான் உங்ககிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணல சார் அப்படின்னு சொல்கிறான். பட் நெக்ஸ்ட் மார்னிங் when I went over to the fountain to have my shoes shined, I said, Nicola, the way you and Jacob work, you must earn quite a bit. You spend nothing on clothes. You eat little enough. When I see you have a meal, it is usually black bread and figs. Tell me, what do you do with your money? Okay. So, but next morning, once again, okay, when I went over to the fountain, fountain சொல்லிருக்கலாமா, நீர் ஊற்று, அங்கே போகிறாங்க, to have my shoes shines. ஸோ எதுக்காக நரேட்டர் நெக்ஸ்ட் மார்னிங் அந்த ஃபவுண்டைன் கிட்ட போகிறாருன்னா, பிகாஸ் he wanted to get shoe polishes from the boys, Nicola and Jacob கிட்ட போகிறாரு. I said, Nicola, the way you and Jacob work, you must earn quite a bit. நான் அவர் பேச ஆரம்பிக்கிறார். He started a discussion with Nicola. Nicola கிட்ட பேசுகிறாரு, Nicola, you and your brother, they are both of them are working very hard. ஸோ நீங்கள் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் கிளாஸ். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் கெட்டிங் மோர் மணி, பட் யூ ஆர் நாட் பையிங் அ நியூ கிளாஸ். ஆல்வேஸ் யூ ஆர் வியரிங் அ ஓல்டு கிளாத் அண்ட் டான் கிளாத் தான் போட்டுட்ருக்கீங்க. யூ ஈட் லிட்டில் இனஃப். நீங்களும் சாப்பிட்றது என்ன பண்ணிட்டுருக்கீங்க, யூ ஆர் நாட் ஹேவிங் குட் அண்ட் இனஃப் ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வென் ஐ சி யூ ஹாவ் அ மீல், நீங்கள் சாப்பிடும்போது ஐ நோட்டீஸ்ட் இட். யூஸ்வலி உங்களோட ஃபுட் என்னவாக இருக்குன்னா பிளாக் பிரெட்டு, ஓகேவா, பிளாக் பிரெட்டும் அண்டு ஃபிக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னாக்கன்னு, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃப்ரூட்டு, அத்தி பழம்னு சொல்லுவோம் இல்லையாமா, அந்த தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பிளாக் பிரெட்டும் அந்த அத்தி ஃப்ரூட்ஸும் தான் நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. டெல் மீ, வாட் டு யூ டூ வித் யுவர் மணி? I just wanted to know, what do you do with your money? You are earning more money இல்லையா, நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் எதில் செலவு பண்ணுறீங்க? I just wanted to know that அப்படின்னு கேட்குறாரு. He colored deeply under his sunburn and then grew pale. So both of them are looking very dull on hearing this news because he is enquiring. So நிறைய, you are getting more money but you are not spending for yourself. What do you do? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்களோட முகம் வந்து they are not able to answer the questions of the narrator. அவரோட கொஷனுக்கு பதில் சொல்ல முடியாத போனதுனால both their faces would become pale அப்படின்னா வெளிரி போயிடுதுன்னு அர்த்தங்க. ஓகேவா, இப்போ நம்ம ஒரு கொஷின் கேட்குறோம். ஒரு கொஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக ஒரு கொஷின் கேட்குறேன், யூ நோ த ஆன்சர் அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹாப்பியாக உங்களோட ஆன்சர்ஸ் வரும். சப்போஸ் யூ டோன்ட் நோ த ஆன்சர் அப்படின்னா வாட் இஸ் த ரிசல்ட்டுமா, யூ வுட் பிகம் வெரி டல் டு ஆன்சர் த கொஷின்ஸ் ஆஃப் யுவர் டீச்சர். ஸோ அதே மாதிரி தான் ஹியர் they failed to answer the questions of the narrator, so that's why their face it would become so dull. so adha இந்த இடத்துல crow pale அப்படினு சொல்றாங்க. he looked to the ground. so here Nicola and Jacob யாராவது ஒரு தரக்கம் அவங்க என்ன பண்றாங்க, they are not answering to him, instead of they are looking to the ground, கீழ தலையை குனிஞ்சு பார்த்துக்கறாங்க. உடனே நம்மளோட நரேட்டர் அவங்க சோகத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஹி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த டூ பாய்ஸ் அப்படிங்கிறது. உடனே அவங்கள வந்து காமிக் பண்ணுறாரு, என்ன ஜாலி பண்ணுறதுக்காக, யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு இமிக்ரேட் டு அமெரிக்கா. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, யூ ஆர் கெட்டிங் மணி ஸோ மச் இல்லையா, யூ ஆர் சேவிங் த மணி ஃபார் டு செட்டில் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் போய் இமிக்ரேட் அப்படின்னா என்னம்மா, இங்கேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிறவங்க தான் இமிக்ரேட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஐ திங்க் யூ ஆர் கோயிங் டு செட்டில் இன் அமெரிக்கா. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்காக தான் யூ ஆர் ஏர்னிங் மச் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ சஜஸ்டட். ஹி லுக்ட் அட் மீ சைட்வேஸ், ஸ்போக் வித் அன் எஃபர்ட். ஹி லுக்ட் அட் மீ சைட்வேஸ், அப்படியே ஒரு ஓரமாக பார்க்கறது, புரிஞ்சக்கன்னு அப்படி ஒரு ஓரமாக அப்படியே தலையை தூக்கி பார்த்துட்டு, ஸ்போக் வித் அன் எஃபர்ட், ஒரு சின்ன ஒரு மன சங்கடத்தோட என்ன பண்ணுறான், ஹி ஸ்டார்டட் டிஸ்கஷன். யார், நம்மளோட ஜாக்கோப். We should gently like to go to the states, but here at present we have other plans. ஆக்சுவலி எங்களுக்கு ஸ்டேட்ஸ் போகணுங்கிற ஒரு பிளான் இருக்குது, பட் அது இல்லாமல் இன்னொரு பிளானும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கோப் ஆன்சர் டு அவர் நரேட்டர். ஓகேவா, எஸ் சார், நாங்கள் அமெரிக்காவுக்கு போகணும். ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுமா, அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேட்ஸ் தான் சொல்லுது. ஓகே, எஸ் சார், வி வுட் லைக் டு கோ டு அமெரிக்கா, பட் பிஃபோர் தட் அட் ப்ரெசென்ட் வி ஹாவ் அனதர் பிளான்ஸ். எங்களுக்கு வேற ஒரு பிளானும் இருக்குது அப்படின்னு ஜாக்கோப் சொல்கிறான். வாட் பிளான்ஸ்? உடனே நம்ம நரேட்டர் கேட்குறாரு, வேற என்ன பிளான் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. He smiled uncomfortably. ஓகே, uncomfortablyனா he feels somewhat guilty, ஒரு கில்ட்டினஸோட பேச ஆரம்பிக்கிறார். கில்ட்டினா குற்ற உணர்வு, ஏதோ ஒரு
பேச தயக்கத்தோட. ஜஸ்ட் பிளான் சார், ஹி ஆன்சர்ட் இன் லோ வாய்ஸ். அப்படியே சொல்லும்போது, சார் கொஞ்சம் பிளான் இருக்கு சார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்ன அர்த்தம்னா, ஐ ரெக்வெஸ்ட் யூ டோன்ட் யூ ஆஸ்க் மீ த பிளான்ஸ், ஐ ரெக்வெஸ்ட் யூ டோன்ட் யூ ஆஸ்க் ஃபர்தர் கொஷின்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட மீனிங். அதனால தான் ஹி ஆன்சர்ட் இன் அ லோ வாய்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு கொஷின்ஸ் கேட்குறோம், அபவுட் அ பர்சனல் கேரக்டராக கேட்குறோம். ஒரு பையனோட அப்பா வந்து நம்ம ரொம்ப அகைன் அண்ட் அகைன் கேட்குறோம். ஹி மே பி த ட்ரங்கார்டாக இருக்கலாம், இல்லை ஹி மே பி சச் அ ஹேண்டிகேப்பாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன், ஆல்ரெடி ஊண்டடான பர்சன் கிட்ட போய் சொல்லிட்டா அவங்க அப்பா எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, என்ன வேலைக்கு போகிறாரு, அகைன் அண்ட் அகைன் வி ஆர் ஆஸ்கிங் a question to the person, definitely the person would become so dull, you know. So அப்போ டல்லான ஒரு பர்சன் கிட்ட நம்ம ரிமைனிங் அகைன் அண்ட் அகைன் we are asking the same questionங்கிறது it is a offending word. ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஸோ the narrator understood why he is not able to answer his question அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி தாட். வெல் ஐ said we are leaving on Monday. ஓகே, உடனே narrator சொல்கிறாரு, we are leaving from Verona on Monday. என்னைக்கு நாங்கள் இந்த Verona சிட்டிலேருந்து கிளம்ப போகிறோம்? Monday. Is there anything I can do for you before we go? Okay, before we are leaving from this city Verona, I wanted to do such a thing. Okay, I wanted to do some help for you. Okay, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு I feel அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்கிறாரு. நிக்கோலா shook his head. Okay, shook அப்படின்னா தலை ஆட்டுறதுன்னு அர்த்தம். But suddenly Jacob said, sir, he burst out. Okay, every Sunday we make a visit to the country to Polita. Okay, 30 kilometers from here. Usually we hire bicycles. Okay, ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு கொஷின்ஸ் இருக்குமா என்னென்னா, நிக்கோலா வந்து ஓகே சார் எங்களுக்கு ரொம்ப அப்படின்னு உடனே ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், மண்டேக்குள்ளே நாங்கள் போகிறோம், மண்டே நாங்கள் வி ஆர் லீவிங் ஃப்ரம் வெரோனா அப்படின்னு சொன்ன உடனே நிக்கோலா ஒரு ஜென்டில் பர்சன் இல்லையா, அதனால் ஓகே சார் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹி பர்ஸ்ட் அவுட் எவ்ரி சண்டே. உடனே நம்மளோட ஜாக்கோப் சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டு, கொஞ்சம் உடனே இமீடியட்டாக பர்ஸ்ட் அவுட் அப்படின்னா இந்த இடத்துல இமீடியட்லி ரிப்ளைடு. ஓகே, ஒரு தயக்கம் இல்லாமல் பேசுகிறது தான் இந்த இடத்துல பர்ஸ்ட் அவுட். எவ்ரி சண்டே வி மேக் அ விசிட் டு கண்ட்ரி டு பொலிட்டா. கண்ட்ரி அப்படின்னா வில்லேஜ்னு அர்த்தங்கன்னு. ஸோ எவ்ரி சண்டே வி ஆர் விசிட்டிங் டு அ வில்லேஜ் பொலிட்டா. பொலிட்டாங்கிறது இட்ஸ் அ நேம் ஆஃப் த வில்லேஜுக்குன்னு. ஸோ அந்த இடத்துக்கு நாங்கள் எவ்ரி சண்டே போவோம். எப்படி போவோம்னா, ஆக்சுவலி வெரோனா சிட்டிலேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸு. ஹையர் அப்படின்னா என்னென்னா, ஷார்ட் பீரியடுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரெண்ட்டு தான் ஹையர்னு சொல்லுவோம். வி ஹையர் அ டாக்ஸின்னு தான் சொல்லுவோம், வி ரெண்ட் அ டாக்ஸின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங் டியூரேஷனுக்கு கொடுக்கறது, ஒரு மந்த்லி ரெண்டல், இல்லை ஒரு 15 days ரெண்டல், இல்லை 1 week ரெண்டல், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட்டில் வந்துடும். ஆனால் ஹையர் அப்படிங்கிறது ஷார்ட் பீரியடில் கொடுக்கறது. ஸோ வாடகை பைசைக்கிள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், வெரோனாவிலேருந்து 30 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் பொலிட்டாவுக்கு எங்களோட வில்லேஜுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறோம். But tomorrow, since you are so kind, you might send us in your car. So tomorrow is a Sunday. Okay, so I request you sir, please you have to give me a lift up to Polita with your car. Okay வா, உங்களோட காரில் எங்களுக்கு எங்கே இருக்க லிஃப்ட் கொடுக்க முடியுமா, பொலிட்டா வில்லேஜ் வரைக்கும் எங்களுக்கு லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு he is asking. Who is asking? Jacob is asking. Okay, I had already told Luki he might have the Sunday off. சண்டே ஆஃப் அப்படின்னா லீவ்னு அர்த்தங்கன்னு. ஓகேவா? ஹாய் மிஸ்டர் லூக்கி. ஹூ இஸ் லூக்கி? அவரோட டிரைவர். ஓகே, நம்மளோட நெரேட்டர் ஏஜ் க்ரோனினோட டிரைவர் கிட்ட சொல்கிறாரு. ஐ ஹேட் ஆல்ரெடி டோல்டு லூக்கி ஹீ மைட் ஹாவ் த சண்டே ஆஃப். ஓகே, ஆல்ரெடி நான் உனக்கு என்ன சொல்லிட்டேன், கமிங் சண்டே உனக்கு லீவ் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஓகே, யூ கேன் என்ஜாய். ஹவவர் ஐ ஆன்சர்ட் ஐ வில் டிரைவ் யூ அவுட் மை செல்ஃப். ஓகே பாய்ஸ், நான் என்ன பண்ணுறேன், உங்களை என்னோட காரில் உங்களை ஏற்றிட்டு போய் நானே உங்களை பொலிட்டாவுக்கு ட்ராப் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரேன், நானே ட்ரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நெரேட்டர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாங்க. தேர் வாஸ் அ பாஸ். பாஸ் அப்படின்னா இந்த இடத்துல மோஷன்லெஸ், சைலண்ட்டாக இருக்கிறாங்க, யாருமே பேசல. ஓகேவா? நிக்கோலாவாக இருக்கட்டும், லூக்கியாக இருக்கட்டும், ஜாக்கப்பாக இருக்கட்டும், ஆல் ஆஃப் தெம் கீப்பிங் வெரி குவைட். அதான் இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு சொல்கிறது. நிக்கோலா வாஸ் கிளாரிங் அட் அஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன். ஆக்சுவலி நிக்கோலாவுக்கு வந்து ஜாக்கப்போட இந்த மாதிரி ரிக்வெஸ்ட்டு, மற்றவங்ககிட்ட ப்ளீட் பண்ணுறது, இதெல்லாம் ஹி டோன்ட் லைக் இட். ஓகேவா? நிக்கோலா வாஸ் கிளாரிங். கிளாரிங் அப்படின்னா அப்வியஸ். ஓகே, ஆப்வியஸ் அட் இஸ் யங்கர் பிரதர் இன் வெக்ஸேஷன். வெக்ஸேஷன் அப்படின்னா பாருங்கள், அனாயன்ஸ்னு அர்த்தம்.
அனாயன்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்கறது, நம்ம ஒரு ஏளனமாக பார்க்கறது பேர் தான் அனாயன்ஸ்னு சொல்கிறது. ஸோ ஹீ டோன்ட் லைக் அஸ் பிரதர்ஸ் ஆட்டிடியூட் ஆஃப் பெக்கிங் ஆர் ரிக்வெஸ்டிங் டு மிஸ்டர் ஏஜே க்ரோனின். ஏஜே க்ரோனின் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு லிஃப்ட் கொடுங்க அப்படின்னு கேட்ட அந்த இது வந்து ஹீ டோன்ட் லைக் இட். யார் லைக் பண்ணலை? நிக்கோலா லைக் பண்ணலை. அவனுக்கு மைண்டில் ஒரே அப்செட்டாக இருக்கான். வி குட் நாட் திங்க் ஆஃப் ட்ரபிளிங் யூ சார். உடனே நிக்கோலா சொல்கிறான், சார் வி டோன்ட் வாண்ட் டு கிவ் எனி ட்ரபிள் டு யூ சார், சாரி சார் அப்படிங்கிறான். இட் won't be any trouble. உடனே நரேட்டர் சொல்றாரு, நோ நோ நோ, இது எனக்கு ட்ரபிள்லாம் கிடையாது, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அப்படிங்கிறாரு. He bit his lips, then it in a rather put out tone he said very well. Okay, அவர் வந்து he just அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, he is ready to help to these two boys, so that's why அவர் he is motionless, அவரால் பேச முடியல. he feel very happy at this moment. அந்த மொமெண்ட்ல ஓகே வெரி வெல், now don't worry, நான் கண்டிப்பாக உங்களை என்ன பண்ணுறேன், I will drop you in your village பொலிட்டாவில் கொண்டுட்டு வந்து நான் உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. இந்த ஃபாலோயிங் ஆஃப்டர்நூன் வி ட்ரோ டு த டினி வில்லேஜ். டினி வில்லேஜ் அப்படின்னா ஸ்மால் வில்லேஜ்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஃபாலோயிங் ஆஃப்டர்நூன் சண்டே மார்னிங், ஓகே, ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுறாங்க, வி ட்ரோ டு த டினி வில்லேஜ். த நெரேட்டர் and the narrator and the two boys, okay, these three people went to the village, a small village போறாங்க. set high upon the hillside. actually இந்த village எங்க இருக்குன்னா, it is located in the hillside ல இருக்கக்கூடிய ஒரு small village. I imagined that our destination would be some humble dwellings. dwellings அப்படின்னா லிவிங்னு அர்த்தங்கன்னு. ஓகே, ரெசிடென்ஸ் லிவிங் அப்படின்னா அதான். ஸோ ஐ இமேஜின்டு, ஸோ த நெரேட்டர் இமேஜின்டு தட் அவர் டெஸ்டினேஷன் அப்படின்னா ரீச்சிங் பாயிண்ட்னு அர்த்தங்கன்னு. ஓகேவா? இந்த ரீச்சிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா would be some humble dwellings. ஓகே, ஹம்பிள் லிவிங்ஸ் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் டைரக்டட் பை ஜாக்கப். ஓகே, இந்த தடத்தில் போங்க சார், லெஃப்டில் போங்க, ரைட்டில் போங்கன்னு யார் அவனுக்கு கைட் பண்ணுறாங்க? நம்மளுடைய ஸ்மால் பாய் ஜாக்கப் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணிட்டு போகிறாரு. we draw up at a large red roofed villa. villa அப்படின்னா இண்டிவிஜுவல் வீடு கண்ணு, இண்டிவிஜுவல் ஹவுஸை தான் வில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ தட் வில்லா இட் வாஸ் கவர்டு வித் ரெட் ரூஃப்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெட் கலரில் என்ன ரூஃப் இருக்குங்கன்னு, ஸ்லேட் இருக்கு இல்லையா, என்ன சொல்லுவாங்க, ஓடு பதிக்கப்பட்ட ஒரு தனி வீடு. அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சரௌண்டட் பை ஹை ஸ்டோன் வால். ஆக்சுவலி அந்த வீட்டை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு ஹை ஸ்டோன் வால், காம்பவுண்ட் வால், ரொம்ப பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஐ குட் ஸ்கார்ஸ்லி அப்படின்னா பேர்லி ஆர் ஹார்ட்லின்னு அர்த்தங்கன்னு. நெரேட்டர் கூட hardly believe my eyes, and before I could recover breath my two passengers are leaped from the car. ஸோ இவர் போய் ரீச் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, the two passengers யாருன்னு சொல்கிறாங்க, இந்த ஜாக்கோப் அண்ட் நிக்கோலா. ஸோ கார் போய் ரீச் ஆன உடனே ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க, ரீச் ஆன வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் the two boys are jumped from the car. அந்த கார்லேருந்து எகிரி குதிச்சிட்டானுங்க. ஓகே, நிறுத்தின உடனே we shall not be long sir. சார் நாங்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம். ஓகே, we won't take a long time in this villa. இந்த வில்லாவில் நாங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். perhaps only an hour. so we have to be stay here only an hour. ஓகே, ஒரு 1 hour தான் நாங்கள் அங்கே இருக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்துடுவோம். மேபி you would like to go to the cafe அப்படின்னா உங்களுக்கு தெரியும், காஃபி ஷாப்ஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷாப்ஸு in the village for a drink. சார் ஐ அட்வைஸ் யூ, ஜாக்கப் அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் சொல்கிறான், சார் யூ ஜஸ்ட் கோ டு அ கேஃப் அண்ட் டேக் அ கப் ஆஃப் அ காஃபி ஆர் எனிதிங். ஓகே, ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வாங்க. தே டிஸப்பியர்ட் பியாண்ட் த கார்னர் ஆஃப் த வால். அந்த கார்னர் ஆஃப் த வால், அந்த உள்ளுக்குள்ளே என்ட்ரன்ஸ் போகிற உடனே தே டிஸப்பியர், ரெண்டு பேரும் காணாமல் போயிடுறாங்க. அப்படின்னா வேகமாக தே என்டர்ட் இன் டு த வில்லா வெரி ஃபாஸ்ட், ரொம்ப வேகமாக போயிட்டாங்க. ஸோ வென் தே ஜம்ப்ட் அப்பான் த கார் தே இன்ஃபார்ம்டு ஒன்லி ஒன் திங், சார் வி வில் return within an hour. before that you just go to a cafe and take some coffee or tea. okay, அப்படின்னு சொல்லிட்டு they disappeared. after a few minutes, okay, after a few minutes I followed. ஒரு 5 minutes or 10 minutes கழிச்சு நான் என்ன பண்ணேன், the narrator வந்து ஃபாலோ பண்ணுறாரு, அந்த பசங்க போன ரூட்டை ஃபாலோ பண்ணுறாரு. I found a grilled side entrance. actually the entrance எப்படி இருக்குமா, it was the grilled அப்படின்னா கம்பிகள்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு grill சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது. அண்ட் டிட்டர்மைண்ட்லி அப்படின்னா ஹீரோயிக்லி rang the bell. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஹீரோ தைரியத்தோடு என்ன பண்ணுறேன்னா அந்த பெல்லை வந்து நான் அப்படியே பெல் அடிக்கிறேன், ரிங் பெல், காலிங் பெல்லை அடிக்கிறேன். pleasant looking women with white with steel rimmed spectacle appeared. ஓகேவா, ஒரு விமன் வராங்க. அந்த விமனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டீல் ரிம்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பெக்ஸில் வந்து கண்ணாடி எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த
கம்பியில் செஞ்ச ஒரு இருக்கும் இல்லையா, ஸ்டீல் ரிம், அந்த அந்த கம்பியால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த ஸ்பெக்டக்கிளோட அந்த விமன் வந்து அப்பியர் ஆகுறாங்க. ஐ பிளிங்க்டு as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. ஐ பிளிங்க்டு அப்படின்னா கண்ணை திறந்து மூடுறது. ஐ பிளிங்க்டு அண்ட் ஐ saw that அவங்க யார் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கக்கூடிய நர்ஸ் மாதிரி இருந்தாங்க. ஓகேவா? ஆக்சுவலி இவர் யாரை மீட் பண்ணியிருக்காரு? ஒரு நர்ஸை மீட் பண்ணியிருக்காரு. ஐ ஜஸ்ட் brought 2 small boys here. இவர் சொல்கிறாரு ஐ ஜஸ்ட் brought அப்படின்னா ஆக்சுவலி ஐ சென்ட் 2 boys to here. 2 பசங்களை நான் இங்கே அனுப்பியிருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ அப்படிங்கிறாரு. உடனே அந்த மிஸ் சொல்கிறாங்க, நர்ஸ் சொல்கிறாங்க, ஓ எஸ், ஹர் ஃபேஸ் லிட் அப், சி ஓப்பன் த டோர் டு அட்மிட் மீ. ஓகே, ஸோ இமீடியட்டாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, டோர் ஓப்பன் பண்ணி எஸ் கமெண்ட் சார் அப்படிங்கிறாரு. நிக்கோலோ அண்ட் ஜாக்கோப், ஐ வில் டேக் யூ அப். ஓகே, ஆக்சுவலி நான் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா நிக்கோலோ ஜாக்கோப், த 2 of them are traveled with me. I send them to here அப்படின்னு சொல்கிறாங்க. She led me through a cool tiled vestibule into the hospital. For hospital by the villa had become at the door of a little cubicle. The nurse passed, put her finger to her lips, and with a smile bade me look through the glass partition. The 2 boys were seated at the beside of the girl of about 20, who popped up on the pillows wearing a pretty lace jacket, was listening to their chatter, her eyes soft and tender. One could see at a glance a resemblance to her brothers. A vase of wildflowers stood on her table beside a dish of fruit and several books. Okay. See, led me through a cool tiled vestibule. Okay, vestibule அப்படின்னா என்னன்னா லாபி ஆர் என்ட்ரன்ஸ் ஹால்னு அர்த்தங்க. ஓகேவா? See, led me through a cool. ஓகே, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நர்ஸ் வந்து சார் எஸ் கமெண்ட் சார் உள்ள வாங்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி ஹி என்டர்ட் இன் டு த என்ட்ரன்ஸ் ஹால்குள்ளே போகிறாரு. எங்கள் ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இது இந்த வில்லா என்னதுன்னா ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து போகிறாரு. ஃபார் ஹாஸ்பிட்டல் த வில்லா ஹாட் பிகேம், ஆக்சுவலி த வில்லாவாக இருந்தது என்ன ஆயிடுச்சுன்னா இட் வுட் பிகேம் அ ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஸ்மால் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், சின்ன சின்ன வீடு மாதிரியே இருக்கும், அது ஹாஸ்பிட்டலாக ரன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இந்த சின்ன வீடு ஒரு இண்டிவிஜுவல் வில்லா வந்து இட் வுட் பிகம் ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. அட் த டோர் ஆஃப் அ லிட்டில் கூப்பிக்கல் அப்படின்னா என்னென்னா பார்ட்டிஷன் ஆர் கம்பார்ட்மெண்ட். நம்ம ஆஃபீஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க, சின்ன சினிமாவில் வர ஆஃபீஸ் எல்லாம் ஒரு சேர் போட்டு ஒரு கம்ப்யூட்டர் போட்டு ஒரு சின்ன டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 6 feet ஆர் 5 feetக்கு ஒரு கபோர்ட் போட்டு லாக் பண்ண இது வச்சுருப்பாங்க, கேபின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது பேர் தான் கூப்பிக்கல்னு சொல்கிறது. அட் த டோர் ஆஃப் அ லிட்டில் கூப்பிக்கல் த நர்ஸ் பாஸ்ட், அந்த இடத்த காட்டுறாங்க. ஓகேவா? யூ ஜஸ்ட் see that பார்ட்டிஷன், அந்த சின்ன ரூமை பாருங்கள், கேபினை பாருங்கள். புட் ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ், அவளோட லிப்ஸை அவளோட ஃபிங்கரை காட்டி அங்கே பாருங்க அப்படிங்கிறா. அண்ட் வித் அ ஸ்மைல் பீட் மீ லுக் த்ரூ த கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ். ஸோ கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன் ஏரியாவை நம்மளோட நெரேட்டர் ஹி இஸ் லுக்கிங் அட் வெரி சீரியஸ்லி. The 2 boys were seated at the beside of the girl. ஓகேவா? ஸோ அந்த கேர்ள் பக்கத்தில், ஓகே, வெரி நியர் டு த கேர்ள் த 2 boys நிக்கோலா அண்ட் ஜாக்கப் போத் ஆஃப் தம் ஆர் சிட்டிங். 2 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்தில், அந்த கேர்ள் பக்கத்தில். ஆஃப் அபவுட் 20. ஸோ ஹூ இஸ் 20மா? அந்த கேர்ள். அந்த கேர்ளோட பேர் என்னமா? லூசியா. ஆக்சுவலி ஸோ லூசியா பக்கத்தில் நிக்கோலா அண்ட் ஜாக்கப் போத் ஆஃப் தம் ஆர் சிட்டிங் ஈச் தேர். ஹூ பாப்ட் அப் ஆன் பில்லோஸ். ஹூ ப்ராப்ட் அப் ஆன் பில்லோஸ்னா என்ன அர்த்தம்னா சி கான்ட் சிட், யூனோ, அவளால் உட்கார முடியாது. அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பெட்ல அவளோட முதுகுக்கு பின்னாடி சம் பில்லோஸை வச்சு அவளை ஆர்டிஃபிஷியலாக உட்கார வச்சிருக்காங்க. சி இஸ் நாட் சிட்டிங் நேச்சுரலி, she is sitting there artificially because she has a problem in her spine, you know. அவளோட முதுகில் வந்து அந்த டிசீஸ் இருக்கிறதுனால. என்னதுமா, என்ன டிசீஸ்மா? டியூபர்குலோசிஸ் ஆன் ஸ்பைன் இல்லையா, அந்த ஸ்பெயினில் இருக்கிறதுனால அவளால் உட்கார முடியாது. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா டாக்டர் சீட்டடர் வித் த சப்போர்ட் ஆஃப் த பில்லோஸ் வச்சு உட்கார வச்சுருக்காங்க. வேரிங் அ பிரிட்டி லேஸ் ஜாக்கெட். யூ நோ தட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, தே ஆர் நாட் வேரிங் சச் அ தின் கிளாத். இவங்க வந்து ரொம்ப லேஸான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஜாக்கெட் அப்படின்னா நம்ம நினச்சிட்டு இருக்க மாதிரி ஜாக்கெட் கிடையாது. ஸோ டாப் நம்ம ஷர்ட் கூட ஜாக்கெட் தான். நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷர்ட்ஸ் எல்லாம் கூட ஜாக்கெட்டுன்னு தான் காட்டும். ஸோ மேலே டாப்பில் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை தான் jacket. So she is wearing such a lace jacket போட்டிருக்காங்க. And she was listening to the chatter. ஓகேவா? Jack was listening to their chatter. Chatter அப்படின்னா டிஸ்கஷன்ஸ். ஓகேவா? குயிக் ஹை பிச்சுடு, ரொம்ப வேகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 1 hourக்குள்ளே அவங்க என்ன பண்ணணும், அவங்களோட டிஸ்கஷன் முடிச்சுட்டு நம்ம நெரேட்டர் கூட ரிட்டர்ன் போகணும் இல்லையா. அதுக்காக these 3 of them are discussing very seriously, very calmly.
her lips soft and tender. So அவளோட lips இருக்குல்லையா, அந்த கேர்ளோட lips it is very soft because he can't speak much. ஏன்னா ஒரு பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேஷண்ட் கிட்ட போய் வேகமாக பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க எப்படி இருப்பாங்க, how are you அப்படின்னு கேட்டால் I am fine. ஸோ தியர் வாய்ஸ் இஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் டெண்டர். ஓகேவா, ரொம்ப கடினம் இல்லாத, ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப என்ன பொலைட்டாகவும் இருக்க மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் அந்த கேர்ள்து. One could see at a glance a resemblance to her brothers. ஸோ resemblance அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா மாதிரியே பையன் இருக்கான் அப்படின்னா அப்பாவோட ஃபேஸ் மாதிரியே இருக்குன்னா resemblance. ஸோ he looks like his father's resemblance அப்படின்னா அவங்க அப்பாவோட முகச்சாயலில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்கே இந்த பிரதரோட முகசாயலில் தான் யார் இருக்காங்கன்னா இந்த கேர்ள் இருக்கா அப்படிங்கிறாங்க. A vase of wild flowers stood on our table. ஆக்சுவலி ஒரு பேஷண்ட்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்ஸ் ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சம் பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் கொடுப்பாங்களே, அதே மாதிரி a bunch of flowers அவள் பக்கத்தில் இருக்குது. stood on our table, அவளோட டேபிள் மேலே இருக்குது. beside a dish of fruit and several books. ஓகேவா, சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு சம் செவரல் புக்ஸும் இட் இஸ் kept it on the table அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, so now we have stopped our class here. So the next class we will continue in the next period. Okay, thank you. So suppose you have any doubt, you just make me a phone call, I will discuss you. Okay, thank you.